2G ஊழல் குறித்த பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் வரைவறிக்கை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியது. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட தொடர் ஏப்ரல் 22ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் பாரதிய ஜனதாவின் பார்லிமென்ட் கட்சி செயற்குழு கூட்டம் டெல்லியில் மூத்த தலைவர் அத்வானி இல்லத்தில் நடந்தது. கூட்டத்தில் கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். 2G உரிமங்களை வழங்கியதில் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாக பார்லிமென்ட் கூட்டுக்குழு தயாரித்துள்ள வரைவறிக்கை குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. 2014 லோக்சபா தேர்தல் வியூகங்கள், நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்பட்டது, டெல்லியில் 5 வயது சிறுமி கற்பழிப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். बीजेपी के पार्लियामेंट्री पार्टी के एग्जीक्यूटिव कमेटी की बैठक हमारे पार्टी के वरिष्ठ नेता श्री लाल कृष्ण आडवाणी जी की अध्यक्षता में हुई, जो बीजेपी की पार्लियामेंट्री पार्टी के चेयरमैन भी हैं. आने वाले संसद के बारे में रणनीति विषयों की चर्चा को लेकर भी चर्चा हुई. जो अभी जेपीसी की ड्राफ्ट रिपोर्ट आई है, इस पर भी चर्चा हुई. जो कोलगेट घोटाले में சிபிஐ के दबाव का विषय है, उस पर भी चर्चा हुई. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது வழங்கப்பட்ட 2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டின் போது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவசர கோலத்தில் எடுத்த முடிவுகளால் அரசு கஜானாவுக்கு 43,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பார்லிமென்ட் கூட்டுக்குழு அறிக்கையில் குற்றம் சாட்டி இருப்பதற்கும் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறினார்.